ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம். யாருடைய நீதி? தேவனுடைய நீதியின் மேல் பசியும் தாகமும் உடையவர்களாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்தில் நாம் எதன் மேலேயோ தாகமாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய நீதி, சத்தியத்தின் மேல், நீதியின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிரயம் விலையுமின்றி திராட்சரசத்தையும் பாலையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஏசாயா தீர்க்கன் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீதியின் மேல் பசி தாகம். ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்வதில் நாம் தாகமுடையவர்களாய் இருக்க வேண்டும், பசி உடையவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில், செயல்பாட்டில் முன் நிற்பதில் நாம் பசி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தை செய்வதிலேயுமே சுய பிரபலங்களாக இருக்கக்கூடாது, சுய தம்பட்டங்களை அடித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொடுப்பதில் சுய தம்பட்டம், ஊழியம் செய்வதில் சுய தம்பட்டம், மற்ற காரியங்களில் சுய தம்பட்டமாய் இருப்பது. ஒரு சமயம் ஒரு மனிதனை அறிவேன். அந்த மனிதன் வேதத்தை நேசிக்கிற அல்லது கற்றுக்கொள்ள விரும்புகிறவர் என்று நாங்கள் எண்ணினோம். ஆனால் அந்த மனிதன் அநேக பிரசங்கியார் தன்னுடைய இடத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுகிறதை அவர் கேட்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார். இப்பொழுது அவருக்குள்ளே ஒரு எண்ணம், நானும் பிரசங்கியாராய் மாறிவிட வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை தான் தவறு. யார் வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம், எவர் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அவர் சொன்ன காரியம் தப்பு. இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவனுங்களுக்கெல்லாம் என்ன அறிவு? எனக்கு தெரியாததான் இவங்களுக்கு தெரியுது. வந்து பேசுறானுங்க, ஒன்றும் அவ்வளோ சூரமா இல்லை. ஆனா எனக்கு ஐயோ, ஆவியானவர் அந்த வேத வசனங்களை அப்படி கரைச்சி பிடிச்சிருக்கு. இவனுக்கெல்லாம் பேசும்போது நமக்கு கோபமா வருது. இவனுங்கெல்லாம் ஊழியக்காரனுங்களா? நான் பேச முடியும், எனக்கு, நான் பேசுறேன். அவர் என்ன செய்தார்? அவர் வைத்திருந்த அந்த ஊழியத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் வந்து பிரசங்கிப்பார். அப்படிப்பட்டவர்களை அவர் நிறுத்தினார், தடை செய்தார். அவர் மனைவி ஒரு பக்கம் தடை செய்யும், இவர் ஒரு பக்கம் தடை செய்தார். பின்பு இவர் உட்கார்ந்து அப்படி வேதத்தை, நிறைய புத்தகங்களை திருப்பி தனக்கெல்லாம் தெரியும் என்பதை போல அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒன்று நமக்கு புரிய வேண்டும். பவுல் பிரசங்கித்தார், அதை ஜனங்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள். மரித்தவன் கூட உயிரோடு கூட எழும்பினான். ஆனால் அதுவே ஆசாரியனுடைய பிள்ளைகள், 7 பேர். ஆசாரியனுக்கு 7 பிள்ளைகள். அவன் போறான், ஒரு பிசாசு ஓட்டுறதுக்காக போறானுங்க இந்த 7 பேரும். நீ யோசிச்சு பாருங்க, ஆசாரியனுடைய பசங்க 7 பேர் எப்படி இருந்திருப்பானுங்கன்னு தெரியாது. ஆனா அப்படி முன் நடந்து போறாங்க. போய் ஏய் பொல்லாத ஆவிய, நாங்க இப்போ வந்திருக்கிறது எப்படி தெரியுமா?
பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்துல, பவுல் நாமத்துல வந்திருக்கோம், ஒழுங்கா போயிரு. அது முதல்ல அப்படியே பயந்ததை போல நடித்தது. இவனுக்கு 7 பேர் கிட்ட வரணும்ல, கும்புறதுக்கு இந்த 7 பேரையும் வச்சு கும்புறதுக்காக அமைதியா இருந்துச்சு. அது அது 7 பேரையும் பார்த்துச்சு. 7 பேரையும் பார்த்து, ஏய், பவுலையும் தெரியும், உங்களையும் தெரியும், யார்ரா வந்து யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிசாசு 7 பேரையும் பிடிச்சி பலவந்தம் பண்ணி அவர்களுடைய உட்டைகள் எல்லாம் கழட்டி அவர்கள் உயிர் படைச்சா போதும் அப்படின்னு நிர்வாணமாய் ஓடி போனார்கள். உடல் எல்லாம் இரத்த கரைகள். பார்ப்பதற்கு சுலபமா தெரியும். ஐயோ, பிரசங்கிக்கிறது, பாட்டு பாடுகிறது, ஆராதனை நடத்துவது சுலபமா தெரியும். மற்றவங்களை பார்த்து எனக்கு தெரியாது பாட்டா அப்படின்னு. நான் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் போன அந்த பட்டணத்தில் நடக்கிற ஜெபக்கூட்டங்கள், சிறு சிறு ஜெபக்கூட்டங்கள் நடக்கும். அந்த ஜெபக்கூட்டங்களுக்கு போவேன். அந்த ஜெபக்கூட்டங்களிலே அவர்கள் கைதட்டி பாடுவார்கள். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அவங்க பாடி அப்படி அவங்க நல்ல கை தட்டி ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அடிச்சு அப்படி பாட்டு பாடி கத்தரை துதிச்சு அப்படி ஆராதிப்பாங்க. இந்த வீட்டு ஜெப கூட்டங்கள்லாம் நிறைய நடக்கும். நிறைய மக்கள் வருவாங்க. பகலெல்லாம் அந்த தேயிலை எஸ்டேட்ல வேலை. சாயந்தரம் ஆச்சுன்னா அங்கங்க ஒவ்வொரு எஸ்டேட்லயா கூடி அந்த ஜெபம், ஐயோ அவ்வளோ அழகா இருக்கும். நாங்க ஜெபத்துக்கு போக மாட்டோம். அங்கே இயேசு பற்றி எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கமே போக மாட்டோம். நாங்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு உடனே எங்கே வந்து உட்காந்து அவங்களுக்கு மட்டும் பாட தெரியுமா, எங்களுக்கு பாட தெரியல அப்படின்னு நாங்கள் வெளியிலேருந்து நக்கல் அடிக்கிறது. சின்ன வயசு, எனக்கு ஒரு 15 வயது இருக்கும். இந்த வயதில் அவ்வளவு நக்கல், நையாண்டி ஏகப்பட்டது. நாங்கள் நினைச்சோம் இட்ஸ் வெரி ஈஸி டு கம்யூனிகேட், அது ரொம்ப ஈஸியான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம். அது இயேசு அறிந்து அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுதுதான் தெரிந்தது அது எவ்வளவு கடினம் என்பது, அது எவ்வளவு போராட்டம் நிறைந்தது என்பது. பசி தாகம், ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவர் மேல் பசி தாகத்தோடு ஓடி வருகிறார்கள். இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க இட்ஸ் வெரி ஈஸி டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். யார் வேணா பேசலாங்க, யார் வேணா மிமிக்ரி பண்ணலாம், யார் வேணா அதை அப்படி பண்ணலாம். ஆனா இந்த வார்த்தையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் தான் ஜனங்களை தொடும். நாம் பேசுகிறது ஜனங்களை தொடாது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாத வார்த்தைகளா? அரசியல்வாதிகளுக்கு தெரியாத வேத வசனமா? பவுல் இப்படி சொல்லுகிறார், பேதுரு இப்படி பேசி இருக்கிறார், தாவீது எப்படி செய்தார் என்று தெரியுமா என்றெல்லாம் அரசியல்வாதிகள் ஆங்காங்கே பேசி திரிகிறதை பார்க்க முடியும். கெட்ட குமாரனுடைய கதைகளை சொல்லுவதை கேட்க முடியும். நாம் உடனே சொல்ல, ஓஹோ, அவர் வேதத்திலிருந்து பேசுகிறார். அவர் பேசலாம். No reaction is there. Every action has its reactions. But here, இந்த இடத்தில் அந்த ஆக்ஷன், அவர்கள் பேசுகிறது ஒரு ரியாக்ஷன் அங்கே ஏற்படுத்தாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அபிஷேகம் நிறைந்ததாய் இருக்கும், அபிஷேகம் உள்ளதாய் இருக்கும். அது ஜனங்களை தொடும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ரோட்ல போகிற ஒருவன் சொல்லலாம். ஆனால்
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ அந்த வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது சுகம் உண்டாகும். கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்க முடியும். அதிசயங்களை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். என்னது? சாந்த குணமுடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு சாந்த குணம். நாம் மற்றவர்களைப் போல அல்ல. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை நீதியின் மேல் பசிதாக வேண்டும். அமைதியில் உள்ளவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை தேடுகிறதுல ஆர்வமுடையவர்களாய். கடைசி என்னாச்சு? எல்லா ஊழியக்காரர்களும் வருவதை தடுத்து தனக்கு 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 எல்லாம் என்று நினைத்தாரே, அந்த அத்தனை ஊழியக்காரர்கள் வந்ததினால் அந்த பிரசங்கங்கள், அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைய மனிதர்கள் வந்தார்கள். நிறைய மனிதர்கள் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினார்கள். இந்த மனிதர் நினைத்தார், எல்லாம் எனக்குத்தான், நான் வருகிற, நான் எந்த ஊழியக்காரையும் மதிக்க மாட்டேன், நான் தான் பெரியாள். என்ன நடந்தது? அவர்களுடைய ஊழியம் செய்ய முடியாமல் போனது, தடைபட்டு போனது. அவர் வைத்து இந்த சேவிங்ஸ் ஒன்றுமில்லாமல் போனது. ஆண்டவர் தருகிற திட்டத்தை விட்டுவிட்டு நாம் ஒரு திட்டத்தை போட்டு செயல்பட்டால் அப்படித்தான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதனை நீ குறைவாக நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் உண்மையில் இறங்கி வரும் என்பது நிச்சயம். இதை நான் பகிரங்கமாய் அந்த ஊழியத்தில் பார்த்தேன். அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைஞ்சு திரிகிறதை கண்டேன். ஒரு பெரிய ஏமாற்றுவத்தை செய்கிற அந்த மனிதர் பின்பு எப்படியோ வாழ்க்கையை நடத்தி வருகிறார். ஆனால் ஒன்று, தேவன் உனக்கு தகுதியானதை தந்ததை தகுதி மீறி மற்றவர்களை குறைவுபடுத்தி தான் பெரிய ஜாம்பவான் என்று நினைத்தால் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். நீதியின் மேல் பசிதாக நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, மற்றவனுடைய வீழ்ச்சிக்கு, மற்றவனை கீழே தள்ள வேண்டும், மற்றவனை அழித்து விட வேண்டும் எண்ணம் இல்லாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பசி தாகத்தோடு, அவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு நான் ஓட ஆரம்பிப்பேனே. ஆனால் என்னை போல ஒரு பாக்கியவான் யாரும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, என்னை போல ஒரு பாக்கியவான் யாரும் இல்லை என்றுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து உன்னை போல ஒரு பாக்கியவான் யாரும் இல்லை என்று சொல்லுவார். நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். நாம் அதை பசி தாகத்தோடு அவரை தேடுவோமே. ஆனால் அந்த வசனத்தை நீங்க மீண்டும் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் மீண்டும் வாசிக்கும் பொழுது அதில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேடுகிறது நீதியை தான். நாம் தேடுகிறது நீதி, நியாயம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி. ஆனால் கிடைப்பது என்ன தெரியுமா? திருப்தி. அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு திருப்தி உண்டாகும். பாருங்க, ஒரு கைப்பிரதி கொடுக்கிறோம், அதில் ஒரு திருப்தி உண்டாகும். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லுவோம். அந்த திருப்தி. தேவனுடைய ஊழியத்தை ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கும் பொழுது, ஒரு ஞாயிறு பள்ளி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டாகிற ஒரு திருப்தி இருக்கிறது. எத்தனை பெரிய சந்தோஷம்! அந்த பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் கண்ணீரோடு வந்து நிற்பார்கள். எங்களுடைய ஆராதனை முடிந்தவுடனே சில நேரங்களில் நான் ஆராதனை முடிந்து
கொஞ்ச நேரம் எடுத்து ஜனங்களோடு செலவு பண்ணுவதற்கு 1-2 வாரங்கள் தான் என்னால் அப்படி செய்ய முடியும். மற்ற வாரங்கள் எல்லாம் பிஸியாக இருப்பேன். அப்படி நான் உட்கார்ந்து ஜனங்களோடு நான் பேசும் பொழுது சில சிறு பிள்ளைகள் வந்து முழங்கால் படியிடும். பாஸ்டர், எங்க அப்பா குடிக்கிறாரு பாஸ்டர், எங்களை அடிக்கிறாரு, எங்களுக்காக சோமடங்க அப்படின்னு அது கண்கள் அப்படியே கண்ணீர் ததும்பி நிற்கும். அந்த பிள்ளைகள் தேடுகிறது கர்த்தரை. ஜெபித்து அனுப்பியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது நம் மனதுருகி ஜெபிக்கும். அதுல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரு முறை நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ்க்கு பிஸ்கெட் வாங்கணும், ப்ரைஸ் வாங்கணும், இதெல்லாம் இருக்கு. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார்னு சொல்லி நாங்க சபைக்குள்ள பேசிட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு பையன் விளையாடிட்டு இருந்த ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன், 2வது தான் படிக்கிறான். விளையாடிட்டு இருந்தவன் நாங்க பேசுறத கவனமா கேட்டிருக்கான் பாருங்க. ஓடி வந்து தான் பாக்கெட்ல இருந்து 2 5 ரூபா வெள்ளையை எடுத்து, இதை வச்சுக்கோங்க, எதுக்குன்னு கேட்டேன். இந்த பிஸ்கெட் வாங்குறதுக்கு என்னுடைய பங்கு, பிஸ்கெட் வாங்குறதுக்காக நான் தரேன். பாருங்க, அந்த சின்ன குழந்தை அவங்ககிட்ட எப்படி சொல்லியிருந்தா, இல்லைன்னா எப்படி நடந்திருந்தால் அந்த பிள்ளைக்கு அந்த அறிவு உண்டாயிருக்கிறது. என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, நான் போன பிஸ்கெட் தான் வாங்கி சாப்பிட போறேன், அதை ஏன் மற்ற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்கூடாது? இது என்ன? அவர்கள் திருப்தி அடைகிற வாழ்க்கை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய நாமத்துல, தேவனுக்காக நாம் செயல்படும்படி உழைக்கும் பொழுது ஒரு திருப்தி இருக்குங்க, மன ரம்மியம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இதை பல கோடி வைத்திருக்கிறவருடைய வீட்டில் இருக்காது, பல சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிற வீட்டில் இருக்காது, நகைகளை வாங்கி அடுக்கிறவருடைய வீட்டில் இருக்காது, பணங்களை கத்தியாக வைத்து ஹீரோவை திறந்து பணத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இடத்தில் அது இருக்காது. தேவனுடைய ஊழியத்திற்காக அள்ளி கொடுக்கிறோம் என்று பீத்தி கொள்ளுகிற இடத்துல அது இருக்காது, பிரபகண்டம் பண்ணுகிறவர்கள் இடத்துல இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சுட்டேன், எனக்கு கர்த்தர் வாங்கி கொடுத்துருவார், எதிர்பார்த்து செய்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்து இல்ல, நீதி மேல் பசி தாகத்தோடு செய்யவே. ஒரு தாகமும் பசியும் அதில் காணப்படணும். என் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்கிற வாஞ்சை, இந்த வாஞ்சை இருந்தால்தான் திருப்தி. இல்லைன்னா நம்ம திருப்தி இருக்காது, திருப்தி அடையாது. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாம ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகிறோம். இந்த செய்தியை கேட்கிற அநேகர் நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயங்களுக்கு போகிறவர்கள். நம்ம போகும்போது கையில காணிக்கை எடுத்துட்டு போவோம், தசமகள் எடுத்துட்டு போவோம். போகும்போது அந்த உண்டியில போடும்போது நமக்கு என்ன இருக்கும்? இந்த ஆளுக்காக கொடுக்குறோம், விலங்கின மாதிரிதான். நாம் 1 ரூபாய் கொடுத்தால் கூட தேவனுக்கு கொடுக்கிறோம் என்கிற உணர்வு வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு நான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணம் எனக்கு வேண்டும். அப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதை விட்டு நான் கொடுக்கிறேன், என்னை பார், நான் கொடுப்பதை பார், என்னை பார், நான் கொடுப்பதை போல இயேசு சொன்னார். ஒரு சிற்றாலயத்தில் நின்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பெரும் பணக்காரர்கள் இருந்தார்கள், ஒரு ஏழை விதவையும் இருந்தார். பெரும் பணக்காரர்கள் எல்லாம் மூட்டையே கொண்டு வந்து போட்டார்கள் காணிக்கைகளை. அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த 2 பணம் கொண்டு வந்து போட்டான். அதுதான் அவளுக்கு அன்றைக்கு ஆகாரத்திற்கு. அது வைத்துதான் அவள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வேற பணங்கள் இல்லை. இயேசு அப்படியே நின்று
அந்த ஆராதனைக்கு நடுவில் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பேர் கொடுத்தீங்களாப்பா, இந்த அம்மா கொடுக்குது பாரு, 2 காசு கொண்டு வந்து போட்டு போதுப்பார். அப்படியே சொன்னாரு? இல்லை, அவர் சொன்னார், நீங்கள் கொடுத்த எல்லாவற்றிலையும் இவள் அதிகமாய் கொடுத்தார். நீங்கள் இருந்ததிலிருந்து கொடுத்தீர்கள், அவர் தனக்கு உண்டானதை கொடுத்தார். அதாங்க பசி, அதான் தாகம். என் தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் உண்டாகிற தாகம். சில பாருங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க, டாக்ஸ் வாங்கி சபையில போய் டாக்ஸ் கேட்டு வாங்கி ஒரு 10 டாக்ஸை கையில வச்சுக்கிட்டு இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஓடுவார்கள். அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு திருப்தி இருக்கும். அந்த அம்மா என்னை ஜோமனை சொன்னாங்க, நான் ஜோமனை கண்டிப்பா அந்த வியாதி சுகமாக்கிறார் கர்த்தர். இதாங்க திருப்தி. நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். நம்ம சும்மா மற்றவர்களை கிண்டல் பண்ணி கொண்டு கேலி பண்ணி கொண்டு தான் நடக்காது. பணங்களை வச்சுட்டு எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, இந்த வருஷத்துல எனக்கு 10,000 இருந்துச்சு, இந்த வருஷத்துல எனக்கு 2 லட்சம் இருந்துச்சு, இந்த வருஷத்துல எனக்கு 10 லட்சம் இருந்துச்சு, இந்த வருஷத்துல எனக்கு 25 லட்சம் இருக்கு, இந்த வருஷத்துல எனக்கு 40 லட்சம் இருக்கு, சொல்லிட்டே போ. இருந்த எண்ணத்துக்கு? கோடி கோடிய பணங்களை சேர்த்து வைத்த எண்ணத்திற்கு? ஊழியம் செய்யாமல் வாழ்ந்த எண்ணத்திற்கு? தாளந்து கொடுத்திருப்பார்கள், சில தாளந்துகள் இருக்கும், இசை வாசிக்கிற தாளந்து. சபைக்குள்ள போய் இசை வாசிக்கலாம் சொன்னாக்கா அவங்க அப்பா வந்து குறுக்குல நிற்பார். அங்க வாசிக்கூட, கிளப்ல போய் வாசி, பப்புல போய் வாசி, டிஸ்கோ அங்க அந்த டான்ஸ் ஆடுவாங்க, அவலட்சணம், அங்க போய் வாசி. சபைக்குள்ள மட்டும் வாசிடாத, உன்னை சினிமா பாட்டு வாசி கூட மாத்திடுவானுங்க. என்ன அவலம், என்ன கேவலம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம். நீ நீதியின் மேல் பசிதாகம் இல்லாமல் இருந்தால் திருப்தியே இருக்காது. நீ நீதியின் மேல் பசிதாகமாய் மாறிவிட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை திருப்தி இருக்கும். ஒருவேளை உணவும் திருப்தியாக இருக்கும், 3 வேளை உணவும் திருப்தியாக இருக்கும், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீ திருப்தி அடைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய நீதியின் ஊழியத்தில், செபத்தில், வேத வாசிப்பில் தாகமுள்ளவர்களை அவர்களை மாற்று. தாகத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவள் நினைக்கிறார்கள் இது கடமை, கடமை அல்ல, பசியோடு தாகத்தோ. அதன் மேல் ஒரு பசி, அதன் மேல் ஒரு தாகம். ஒரு மனிதனுக்கு தாகம் எடுக்கும் பொழுது அவன் தண்ணீரை சப்பி குடிக்க மாட்டான், உணர்ந்து குடிக்க மாட்டான், கடகடவென்று அவன் குடிப்பான். ஒரு மனிதனுக்கு பசித்து மிகுந்த பசி உள்ளவனாய் இருக்கும் பொழுது ஆகாரத்தை வேகமாய் உண்ணுவான். அங்க சாப்பாடு இப்படிதான் சாப்பிடணும், பொரியல் இப்படிதான் சாப்பிடணும், அந்த கண்டிஷன்லாம் அங்க இருக்காது. அவன் கிடைச்சதை எடுத்து கட்ட 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 கட்டன்னு சாப்பிடுவான். இந்த கிராமங்களில் வேலை செய்கிற மனிதர்கள் அப்படித்தானே ஆண்டவரே? அதே போல இன்றைக்கு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பசியும் தாகம் உம்முடைய நீதி மேல் உண்டாகட்டும். அதன் நிமித்தம் அவர்கள் திருப்தி அடையட்டும். வருகிற நாட்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி நாட்களை மாற அனுக்கிரகமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போ பரிசுத்த ஆவியானுடைய அன்னையும் ஐக்கியம் சம்மதம் சந்தோஷம் நம்மோடு மானோடு அமைக்கொண்டு செய்யப்படுற பெரிய காரணம் இன்றும் இன்னும் சிதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென்.